தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சுமன் கவி, விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு திருச்சியில் நீங்கள் எப்படி பார்க்கீங்க? விஜய் அவர்களுடைய பேச்சை பொறுத்தவரையிலும் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி பேசினாரோ அதே மாதிரியான பாணியில், ஒரு சினிமா பாணியில் டைலாக் எல்லாம் எழுதி வச்சு அவருடைய பேச்சை பேசினார். முன்னோட கொஞ்சம் பெட்டராக பேசியிருக்காரு. பெட்டர் மீன்ஸ் அந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுங்கிற அளவில் தான், அதாவது பேசுகிற விதம். மற்றபடி அவர் இப்போ கண்டென்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் ஒரு எதிர்கட்சி நிலைமையில் இருந்தால் பேசுகிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்க, உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குது. மேபி ஒரு குறுகிய காலம் தான் உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவது, செயல்படுத்துவதில் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திட்டீங்க அப்படிங்கிற உணர்ச்சி உங்களை நம்பி ஓட்டு போட்டவர்களுக்கு வந்து விட்டதா? இன்றைக்கி 35%, 1/3 உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அர்பன் சிட்டிஸில் பெரும்பகுதி அளவில் வாக்களிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் விஜயை நேரடியாக கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அவருடைய பேச்சிலே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் விஜய் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருத்தன். அதை இந்த முறை இன்னும் கூடுதலாக அழுத்தமாக சொல்கிறாரு. எல்லா மேடையிலையும் சொன்னார், இதுலேயும் சொல்கிறாரு. ஆனால் அப்படி சொல்லும்போது பாதிப்புங்கிற வருது இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளவு நாள் வேறு கட்சிகள் ஆண்டுகிட்டு இருந்தது, அவர்கள்லாம் கொலாப்ஸ், அதாவது வேரில் வெந்நியை ஊற்றிட்டு போயிருக்காங்க, ஒரே நாளில் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஒரே நாள் நீங்கள் சரி பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்குறீங்க. அந்த பாதுகாப்பு படை உருவாக்குகிற நாள், அந்த உருவாக்குவது முக்கியமா? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பாதுகாப்பை உத்தரவாதம் செய்கிற அந்த படையை உருவாக்குகிற அந்த நிகழ்ச்சி முக்கியமா? அல்லது உங்களது உதவியாளர், உங்களோட பிஆர்ஓ, அவர் வீட்டு ஃபங்க்ஷன் முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு ஃபங்க்ஷன் தான் முக்கியம்னு போகிறாரு. சரிங்களா? இவ்வளவுதான். இதெல்லாம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். நீங்கள் 20 நாளில் 2 ஆட்சி அப்படிங்கிறத ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, 6 மாதம் ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரியே ஒரு கிரேஸ் பீரியட் நீங்கள் கொடுத்தாலும் கூட அதற்கு நிர்வாகத்தில் கொடுக்கலாம். ஆனால் இங்கே நடந்து கொண்டிருப்பது என்பது எந்த நிர்வாகமும் அற்ற, நீங்கள் ப்ரோக்ரெசிவாக வேலை செய்கிறீங்க, அந்த ப்ரோக்ரெசிவில் கொஞ்சம் பின்தங்கிருக்கீங்கன்னா பரவாயில்ல. பஸ் இல்லைங்க, 3 மணி நேரம் காத்து நிற்கிறாங்க, போய் நின்னா அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறவங்க, நாங்கள் இவ்வளோ நேரம் காத்து நிற்கிறேன், தம்பி நீ சாப்பிட்டா, நான் சாப்பிட்லங்கிறாரு. 10 வயது சிறுமி இறந்து போயிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் சிரிக்கிறாங்க, அதுவும் வயிறு குலுங்க சிரிக்கிறாங்க, அந்த வீடியோக்கள்லாம் வருது. இதையெல்லாம் இந்த மாதிரியான மாற்றத்தையாக மக்கள் எதிர்பார்த்தாங்க? கிடையாது. அதனால தான் குழந்தைய பறி கொடுத்த அந்த அம்மா, அங்கே இருக்கவங்க எல்லாருமே, விஜய் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நாங்கள் நினச்சோம், எங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு. இங்கே மெரினா பீச்சில் ஒரு அம்மா கடலில் பையன் உள்ளே போயிட்டான், விஜய் வருவார்னு நினச்சிருக்குது. அவங்க சுறா படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்றைக்கி கஞ்சாவில் ஒரு அம்மா, அவங்க ரீல்ஸ் போடுறவங்க, அதாவது விஜய் வெற்றி பெறும்போது கொண்டாடி வீடியோ பார்த்த அந்த பெண்மணி, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர், வத்தலகுண்டு. அந்த அம்மா இன்னைக்கு என் கணவரை ஒரு கஞ்சா போதை ஆசாமி 2 பேரும் சேர்ந்து வெட்டி விட்டாங்க. இதுதான் அதான் சொல்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் விதைச்சிட்டாங்க, கிராமங்கள் தோறும் விதைச்சிட்டாங்க, அது தடுக்கிற பணியை தான் நாங்க துவங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல்ல. நீங்க தடுக்கல, உங்களுடைய ஒர்க், உங்களுடைய அதாவது இயக்கம் ப்ரோக்ரெசிவா இல்ல, நல்ல காவலர்களை போட்டிருக்கோங்க. சிம்பிள் விஷயம். நீங்க கொலை குற்றம், குழந்தை பாலியல் வன்முறை மட்டும் கிடையாது. இது ஒரு பக்கம். கரண்ட்டு எல்லா காலத்திலையும் செலவாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளே ஒரு வகையில் தயாராகிடுவாங்க. இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மே மாதத்தில் கரண்ட் பில் அதிகமாக வரும். ஏசி வேணும்னு கிடையாது, ஃபேன் இருந்தாலே அந்த வீட்டில் அதிகமாக வரும். அப்படி இருக்கும்போது ஒரு திட்டம்னு ஒன்று இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு எதையும் நிர்வகிக்க தெரியாது. கரண்ட்டை பற்றி இன்னைக்கு அமைச்சர் என்ன பேர், சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, கடந்த காலங்களில் எல்லாம் மீண்டும் என்ன ஆகுதுன்னா, ஆட்சி பொறுப்புக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு குற்றச்சாட்டுகளை திமுக மேலே வச்சிங்களோ அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறவர்களை தான் நீங்கள் வந்திருக்கீங்களே தவிர அதற்கு தீர்வை கொடுக்குறவரை நீங்கள் இல்லை. குறைஞ்சபட்சம் நாங்கள் இந்தந்த மாற்றங்களை எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் மேடையில் பேசுகிறார், நாங்கள் என்ன விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிட்டோம், விவசாயிகள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க, ஏமாத்திட்டீங்க, சீட்டிங்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு 1000 ரூபா தரேன், இல்லை ஒரு 1 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுதுங்க, எனக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஒரு 1500 ரூபாய் கையில் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அது ஏமாற்று வேலை இல்லையா? இந்த விளக்கம் கொடுத்தாருல்ல சார், அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு? எவ்வளவு இருக்குதோ அது மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், நாங்கள் செய்வோம். நீங்கள் அதை முதல்ல நீங்கள் பேசியிருக்கணும். நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் 5 ஏக்கர் வைத்திருக்கிற எவராக இருந்தாலும் நீங்கள் வாங்கியிருக்க கூடிய விவசாய கடன்கள், நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், எந்த நிபந்தனை இல்லாமலாம் சொன்னார். கச்சத்தீவு விவகாரத்தில் எவ்வளோ போல்டாக பேசினாரு.
கச்சத்தீவு வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் கச்சத்தீவு விவகாரத்தை சால்வ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடும்னு சொன்னார். ஆனால் அவர்களுடைய அமைச்சர்கள் வெளியில் யார், மீன்வளத்துறை அமைச்சர் நம்ம ஸ்ரீநாத், இன்னொருத்தர் ரவின்னு நினைக்கிறேன், அவர் குமார் ஏஐ துறை அமைச்சர், 2 பேரும் கேள்வி கேட்குறாங்க, 2 பேரும் தடுமாறுறாங்க. கடைசியில் என்ன சொல்லுங்க, இது இப்போதைக்கு பேச முடியாது, வந்து நோ ஆன்சர். பிரதமரை சந்திச்சு கொடுக்கும்போது மீனவர் பாதுகாப்பு குறித்து கொடுத்துருக்காங்க. மீனவர் பாதுகாப்பு இல்லை, கச்சத்தீவு என்னாச்சு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னீங்க, 20 ரூபா வாங்குறதா இன்னைக்கும் சத்தியம் பண்ணி 100 பேர் வீடியோ போட்டாச்சு. ஒருத்தர்லாம் வந்து சண்டையே போடுறாரு, இது வரைக்கும் நீ வந்து நான் 10 நாள் வாங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு 200 ரூபா தரணும்னு சொல்லி பேசுறாரு. இந்த வீடியோக்கெல்லாம் வருது. நான் என்ன சொல்றேன், 2 விதமா நடக்குது சார். ஒன்று, விஜய் அவர்கள் வந்தால் ஒரு மாற்றம் நடந்துரும் நினைச்சவங்க 2 தரப்புல இருக்காங்க. ஒன்று, நான் உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, குற்றம் செய்கிறவர்களும் தங்கள் வீட்டு விஜய், எங்க அண்ணன் விஜய் எங்களை காப்பாத்திடுவார்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாதிக்கப்படுறவர்கள், இப்போ வந்து வெட்டுப்பட்டவர்கள், இங்கே என்ன திருவிக்கா நகரில் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க வீட்டுக்கு எதிரால 4 பசங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு அந்த அம்மாவை வந்து சண்டை இழுக்கிறாங்க, அவர் அண்ணனை வெட்டுறாங்க, அவர் ஐசியூவில் இருக்கிறாரு. நைட்டு வந்து காவல்துறையில் கேஸ் கொடுக்க போனால் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுது, விஜய் நீங்கள் வந்தால் எல்லாமே மாறிடும், எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும்னு நாங்கள் நினைச்சோமே. அப்போது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அதாவது இன்னைக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவர்கள், அவர்களும் விஜய நீங்கள் வந்து நேரடியாக தீர்த்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குற்றம் செய்கிறவர்களுக்கு இன்னும் வசதியாக இருக்குது. அதெல்லாம் என்ன, நம்ம அண்ணன் தான் இருக்கிற, ஏன்னா 2 பேருமே வாக்களிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க அப்படி இன்டிமேட் பண்ணிடுறாங்க. ஒன்றும் வேண்டாங்க, நான் 700 டாஸ்மாக மூடிட்டேன் அப்படிங்கிறாரு. இங்கே மதுரை வாயலில் இந்த இது கோயம்பேடு பக்கத்தில் ஒரு பொண்ணு, அங்கே பப்பில் 2 மணிக்கு சண்டை, நேற்று 2 மணிக்கு நேற்று நள்ளிரவில் கொண்டு போய் 2 பவுன்சர்கள் தள்ளி விட்டுருக்காங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி. பப்புக்குள்ளே சண்டை வந்தோடனே பப்பை க்ளோஸ் பண்ணிட்டு. உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொன்னால் அவர்கள் இன்னொன்று அந்த இதை நடத்துகிறவர் ஒரு தாவேக்கா நிர்வாகின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு அவர்கள் 2 பேரையும் விலக்கி தனித்தனியாக அனுப்பியிருக்கணும். அந்த பெண்ணை அப்படியே அனுப்பி விடுறாங்க, பின்னாடியே வந்து காரில் அடித்து தூக்குறாங்க. அந்த அம்மா அலறுது, அவங்க ஸ்ரீலங்கன், சரிங்களா, அண்ணா விஜயண்ணா பின்ன விஜயண்ணா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. எத்தனை குரல்கள், இன்னைக்கு 20 நாள் ஆகுது, எல்லா பக்கமும் ஓலம் கேட்குது. எங்கே பார்த்தாலும் அண்ணன் விஜய் வந்து ஒரு சக்திமான் மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, 2 முதியவர்கள், உங்களுக்கே தெரியும், நாமக்கல் குமாரபாளையத்தில் குழந்தை சிறுமி, 3 வயசு சிறுமி, எத்தனை பாலியல் குற்றங்கள் கண்ணுக்கு தெரிய அப்படியே பகிரங்கமா நடவடிக்கை எடுக்கப்படுதா? என்ன நடவடிக்கை எடுக்குது? நான் தான் சொன்னேனே, இல்ல நடவடிக்கை எடுக்கப்படுதா, கைது செய்யப்படுறாங்களா? அதுதான் சொல்றேனே, நடவடிக்கை கைது செய்ததுங்கிறது. இப்போ அந்த அம்மா, நான் சொல்றேன், இந்த இதுல ஒரு சிறுமி 10 வயசு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க இல்லையா கோவையில, அந்த நிகழ்ச்சியில இருந்து சிரிக்கிறாங்களே. இல்ல கைது செய்ய, அதாவது குற்றம் செய்த நபர்கள் கைது செய்யப்படுறாங்களா, அவங்கள தப்பிக்க விடுறாங்களா, இல்ல அவங்க யாருன்னு தெரியாதுன்னு தேடுதல் குழு அமைச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். குற்றங்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க, குற்றவாளிகள் கைகால் முடஞ்சதெல்லாம் வந்து செய்தி வருது. கடந்த ஆட்சி இந்த ஆட்சி வித்தியாசம். அந்த இதுக்கு நான் சொல்றேன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு குற்றம் நடந்துச்சு. ஒருத்தர் வீடியோ எடுத்து அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாருன்னு 3 மணி நேரத்தில் போலீஸ் வந்து அந்த குற்றவாளியை பிடிச்சிது. உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அடுத்த நிமிஷமே அவர் கைகால்கள் இந்த மாதிரி வலிக்கு விழுந்தாருன்னு வந்துச்சு. இது நடக்கும்போது விஜய் என்ன சொன்னார், எங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, இப்படி பட்டவர்த்தனமாக நடக்குதுன்னு சொன்னார், பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இன்னொன்று, திருபுவனம் இளைஞர் பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்கு சாரி தேவையில்லை, எங்களுக்கு தீர்வு தேவைன்னு சொன்னார். தீர்வுங்கிறது இதுதானா? குற்றவாளி, அதாவது எல்லா இடத்துலையும் குற்றம் நடக்கும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த நான் சொல்றது 3 மணி நேரத்தில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது கடந்த ஆட்சியில். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சிக்கு 3 நாள் கழித்து கண்டுபிடிச்சாங்க. அந்த என்ன நடந்துச்சு, அவங்க எங்க போனாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு மேல ஆனிச்சு. அப்போ துரிதமா நடக்குதான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஒப்பீட்டளவில் கடந்த ஆட்சியில் வேகமாக நடந்தது. இன்னொன்று, பிரச்சனைகளின் போது ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டாரு, உடனடியாக ஃபோன் போட்டு பேசினார். ஆனால் இவர் 2 நாள் நெருக்கடிக்கு பிறகு அவர் ஃபோன் போட்டு பேசினார்னு ஒரு செய்தி வருது. அவ்வளோதான், செய்தி தான். இன்னைக்கும் கூட இண்டோரில் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறாரு, யாருக்கும் எந்த அனுமதியும் கிடையாது, யாரும் போய் அதை ஷூட் பண்ணோ கேட்கவோ கூட முடியாது. ஸோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது, ஒரு எதிர்கேள்வி கிடையாது, யாருக்கும் பதில் கிடையாது. அதுக்கு வந்து அவரே சொல்கிறார் மேடையில்,
நாங்க யாருக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி மக்களே சொல்லிட்டாங்க. பணி மக்கள் சொல்லலைங்க, மக்கள் கொந்தளிக்கிறாங்க. இன்னைக்கும் திருச்சியில லட்சக்கணக்கான மக்கள், உள்ள வந்தது 5000 பேர் தான், இல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னைக்கு முழுவதும் அந்த பஸ் நிறுத்தப்பட்டு கொந்தளிக்கிறாங்க. எங்களால அந்த ஊருக்குள்ள வாழ முடியல, நாங்கள் நடந்தே பல கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கிறோம், எல்லா பக்கமும் நிறுத்துறாங்கன்னு சொல்லி. இவ்வளவுதான் விஜய் கொடுத்திருக்கிற மாற்றம் சார். இது நடந்தா சிக்கல் தமிழ்நாட்டுல. அதாவது தாவேக்கா பிஜேபி ஆசைப்படுற மாதிரி எதையும் பண்ணிட முடியாதுன்னு சொல்றாங்களா? இல்ல, அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, திமுகவை பொறுத்தவரை, அதாவது இந்த அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியலுமே திமுக வேணும் அல்லது திமுக வேண்டாம், இதுதான் 67க்கு பிறகு உள்ள இப்போ வரலும் இருக்கக்கூடிய அரசியலுமே. நீங்க இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்க என்னன்னா, விஜய் பேசுறது என்னன்னா, திமுகவை விட சிறந்த ஒரு மாற்று நான், திமுகவை விட, அதாவது அதான் சொல்றாங்க திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சிங்கிறாங்க. சொல்லிடுறேன் அதான் தொடர்ச்சி தான். அதாவது முதல்ல திமுகவை எந்த நிலையிலிருந்து அடிப்பது, திமுகவை வீழ்த்துவதற்கான சக்தி இல்ல, நான் தான் முக்கிய சக்தின்னு சொல்லி வெற்றி பெற்றாச்சு. அதாவது அதிமுகவின் இடத்தை நிரப்பியாச்சு. ஆனால் இன்னைக்கும் இல்ல, என்னைக்குமே நிரப்ப முடியாத நெருக்கடியான நிலைமை எதுன்னு பாத்தீங்கன்னா, அது திமுகவை வீழ்த்துவது, அது திமுகவின் சித்தாந்த ரீதியாக வீழ்த்துவது, அது சாத்தியப்படாது. அதனால நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்துல திமுக கொடுத்த பதிலடிகளின் காரணமா தான் இன்னைக்கு அவருடைய நிகழ்ச்சியிலே தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாட வேண்டி இருக்குது. அது அவருக்கு இயல்புல வர்றதில்லை. ஆனா குறைஞ்சபட்சம் அவர் ஒரு நடிகர் தான், ஒரு மார்க்கெட் என்னன்னு அவருக்கு தெரியும் இல்லையா, அந்த மார்க்கெட்டுக்காகவாவது அவர் மாறி, குறைந்தபட்சம் சார் சொல்றாங்க இல்லையா, சில மாற்றங்கள் ஜெயலலிதாவுக்கு தெரியும். ஜெயலலிதா இயல்புலேயே எல்லாம் வந்து அவர் சமூக நீதி போராளி கிடையாது. அவர் கரசேவைக்கு ஆள் அனுப்பினாரு, அவர் ஆடுகோழி பலியிடுவதை தடுத்தாரு, அது இந்து மத, அதாவது மதமாற்று தடை சட்டம் கொண்டு வந்தாரு, எல்லாம் செஞ்சாரு. ரிவர்ஸ்ல தான் அவர்கள் செஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி 50% இடஒதுக்கீடு எம்ஜிஆர் கொடுத்தாரு, கிரீமி லேயர் கொடுத்துட்டு அடி விழுந்ததுக்கு அப்புறம், தோத்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல வராங்க. அதனால விஜய்க்கு காலம் கற்றுக் கொடுக்கும். அந்த காலம் எந்த அரசியலை கற்றுக் கொடுக்கும்? திமுக அரசியலை தான் கற்றுக் கொடுக்கும். ஒருபோது இவர்கள் திமுக, நான் தான் சொல்றேன், ஒன்று திராவிட கருத்தை சொல்லுகிற திமுக, இன்னொன்னு அந்த திமுகவை வீழ்த்துகிற அரசியல் இன்னொரு சக்தி. இந்த ரெண்டையும் தவிர்த்து இன்னொன்று பாஜகவின் திராவிட சக்தி தான்ங்கறாரு. ஆமா, அதான் அது திமுகவை திமுகவால் தான் வீழ்த்த முடியும். கலைஞர் திமுகவை வீழ்த்தியது ஸ்டாலின் திமுக. இது சனாதன வழியில் போனதனால தான் வீழ்த்தப்பட்டது என்பதுதான். வணிகத்தை முதன்மைப்படுத்தி விட்டார், அரசியலற்ற வணிகத்தை முதன்மைப்படுத்தி விட்டார். வணிகத்தை விட அரசியலை முதன்மைப்படுத்துவார் கலைஞர். அரசியலை கீழே வைத்து வணிகத்தை முதன்மைப்படுத்தி விட்டார். அரசியல் அற்றவர்கள் கையில் முடிவெடுக்கும் இடத்தை கொடுத்து விட்டார் என்பதுதான் 5 ஆண்டினுடைய தோல்வி. விஜய் கலைஞரின் இடத்திலிருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் அப்படி செஞ்சிருந்தா 20 நாள்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும். நீங்க பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கும், அது நடக்கல. ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவாவது இன்னைக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. இந்த அளவில் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். நன்றி.